என்ன கல்யாண வீட்டுக்கு என்னது சமைக்க போறியா? இல்லை, காய்கறி இல்லாததுனால நேற்று காலையிலே வந்துட்டு அப்பா வாங்கிட்டு வந்த ஜாமான் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ரொட்டீன் விளாக் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்டில் அக்கா ரொட்டீன் விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ரொட்டீன் விளாக். இன்றைக்கி ரொட்டீன் விளாகில் என்ன பண்ண போகிறேன்னா, மதியம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி உருண்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுதா, ஸோ உங்கள்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு உருண்டை குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி மதியம் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி காலையில் இன்னும் டீ கூட போட்டு குடிக்கவே இல்லை. டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு காலையில் ஏதாவது சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் உருண்டை குழம்பு வைக்கலாம். நேற்று வந்துட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தை உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய கத்திரிக்காய் இருந்துச்சா, ஸோ சின்ன சின்ன கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நேற்று வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு வினோ சொன்னான். எப்படி இருந்துச்சு வினோ? நேற்று வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம வீட்லேயே போட்டது, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. எண்ணெயில் வதக்கிட்டு போட்டது. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கேன், ஞாபகம். ஆனால் முழுசா போட்டு முழுசா பண்ணியிருக்கேன். நீ சிங்கப்பூர்ல இருந்த, நான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பண்ணி கொடுத்தேன். இன்னும் அப்போ இல்லை, ஒரு தடவை அப்போ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஓகே ஓகே, அதனால நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு செமையா. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்படி பேசிட்டு இருந்தோம்னு வச்சிங்களா, டீ போட முடியாது. டீ குடித்தாதான் எந்த வேலையுமே நடக்கும். ஃபஸ்ட்டு போயிட்டு டீ போட்டு குடிக்குவோம், அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் அவ்வளோ தெரியுமா வச்சுருந்துச்சு. ஆனா இப்ப நிறைய இருக்குது, உள்ளுக்குள்ள பார்த்தனா ஏகப்பட்டது இருக்கும். இருக்குது நிறைய. ஆனா எல்லா செடியும் பிடிங்கியாச்சு சீத்துவானா, நிறைய செடி பிடிங்கியாச்சு. ஆமா, ஏகப்பட்ட செடி பிடிங்கிட்டு. இதெல்லாம் வந்து சீசன் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. பிடிங்கி போடணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. கொத்தவரங்காய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வைக்குது. இந்த இடத்துல என்னன்னு தெரியல, ரொம்ப வந்துட்டு பெருசா போக மாட்டேங்குது. இது தரஞ்சா மாதிரி சின்னதாவே இருக்கு. இந்த இடத்துல உள்ளது ரொம்ப காய்க்க மாட்டேங்குது இல்லை இன்னும். ஆமா, மல்லிகை செடியில ஒரு பூ வச்சிருக்குது. திரும்ப போட்டோம் இதெல்லாம். இப்ப என்ன பாவக்காய்லாம் போட்டிருக்கோம். பாவக்காய், சுரைக்காய், இது நிறைய போட்டிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு மேலே வந்தாதான் தெரியும், எனக்கு தெரியல, மாமா தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பந்தல் போடணும். வெண்டைக்காய் செடியை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்களா, அக்கா வெண்டைக்காய் செடியை பிடுங்கி போடாதீங்க, கட் பண்ணி விடுங்க, அப்போ வந்துட்டு நல்லா முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு எல்லா செடியும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருக்கான். அதுக்குள்ள பூ வச்சுட்டு இத்தனோட செடியிலேயே பரவாயில்ல, நமக்கு தேவை பப்பாளி. பூ வச்சிரும் இன்னும் கொஞ்சம் நாள்ல. பூ வச்சிருச்சு, பப்பாளி இன்னும் கொஞ்ச நாள்ல வச்சிரும். மருதாணி நல்லா வளர்ந்துருக்குல்ல, செம்மையா இருக்கு. அப்புறம் அங்க கருவேப்பிலை செடி வச்சிருந்தோமா, அந்த கருவேப்பிலை செடி நல்லாவே துளுக்கவே இல்லை. தண்ணி இல்லாதனால துளுக்கலையா என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடுங்கிட்டு கொண்டு வந்து இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் வச்சுருக்கான். இப்போதான் கொஞ்சம் நல்லா துளிர் அடிக்குது. தண்ணி இருந்தா நல்லா துளிர் அடிக்கும். கீரை செடியை பார்த்தீங்கன்னா, கீரை மரம் நல்லா வளர்ந்துருச்சு, பெருசா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னன்னா கீரையே முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு இப்போ நல்லா முளைச்சிருக்கு. 2 மரமும் நல்லா துளிர் விட்டுட்டு நான் இதில் தான் ஒரு 3 கொத்து பறித்து டெய்லியும் சூப்பு வச்சு குடிக்கிறது. ஏன்னா இதில் கீரையில் மட்டும்தான் வந்துட்டு சீக்கிரமே நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாகும் அப்படின்னு சொன்னதுனால, அதனால ஒரு நாள் வந்துட்டு சூப்பு வச்சு குடிக்கிறேன். அதில் வினோக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அவனை கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். சரி ஓகேங்க, போய் டீ போகிறேன் வாங்க. அப்புறம் காலையில் வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருந்துச்சுன்னா வச்சிங்களேன், ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தோணும். இப்போ சிங்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப மைண்டு ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த பாத்திரம்லாம் நிறைய கிடக்கிறத பார்த்தா கடுப்பாக இருக்கும். சரி என்ன அதை சாப்பிட்ட பாத்திரம் இப்படி கிடக்குன்னு. ஆனால் சிங்கு இருக்கிறதுனால அப்போவே கழுவி வச்சிருந்தேன்னா நைட்டே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. அதில் எழுந்திரிச்சோடனே டீ போகிற வேலை தான். ஆனால் ரொம்ப மிச்சம் இல்லை இப்போ வேலை உனக்கு. ரொம்ப இதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்ககிட்ட, வேலை அதிகமா இருக்காது, இதை வைக்கணும்னு. இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு கமாண்ட் தான் நமக்கு. ஆமா, அப்படின்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதனாலதான் நான் எல்லா டைமும் வந்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, எது வேணாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. இந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க எது சொன்னாலும் எல்லா கமெண்டையும் நாங்க படிச்சு பார்த்துருவோம். எந்த ஒரு ரீசனா, அந்த வெண்டைக்காய் கட் பண்ண சொன்னதும் சரி, அப்புறம் அந்த மின்ட் புதினா செடி வைக்க சொன்னதும் சரி, எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால தான் திரும்ப உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இந்த சிங்க் வைக்க சொன்ன ஐடியா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த சின்ன கிச்சனுக்குள்ள இதை வைக்க முடியுமா அப்படின்னு இன்னும் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பான், வைக்க முடியாதுடி இடிக்கும் அப்படின்ட்டு. ஆனா வச்சதுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு எனக்கு, இடிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல, ஈஸியா இருக்கு வேலை. ஆமா,
ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி மதியம் உருண்டை குழம்பு வைக்க போகணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு பருப்பை ஊற வச்சுருவோம். ஏன்னா பருப்பு நல்லா ஊற இருந்துச்சுன்னா சீக்கிரம் குழம்பு வச்சிடும். இது எதுக்கு இது? வடைக்கா உருண்டைக்கா? கடலைப்பருப்பா துவரம்பருப்பா? கடலைப்பருப்பு துவரம்பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு இதெல்லாம் 1, கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 1.5. கொஞ்சம் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ சீக்கிரமே ஒரு 11 மணிக்கெலாம் குழம்பு வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வெயில்ல இந்த கிச்சனில் நிற்க முடியல, அவியுது. ஆமாம், அவியறதுனால வந்துட்டு எல்லாரும் நாங்கள் அழுகுறோம். சீக்கிரமே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நேற்று அது மாதிரி சீக்கிரம் எனக்கு பிளான் வந்துச்சு. என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டேன். இந்த மீன் அப்படின்னா மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்கு தான் இந்த மீன் கூடையே வரும். அதனால தான் எங்கள் வீட்டில் டைம் ஆகுறது. டீ போட்டு குடிச்சிட்டு இதை நல்லா அலசி வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு காலையில் என்னது ஒன்று போகிறேன். உனக்கு பிடிக்காத ஒன்று என்னது? என்னதா கண்டுபிடி. எனக்கு பிடிக்காதுன்னா பொங்கல். அதான் பண்ண போகிறேன். எங்களுக்கு பிடிச்சது அவனுக்கும் பிடிக்காதது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிடிக்காது. திதி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, கொஞ்சம் தான் சாப்பிடுவான். அதனால இவனுக்கு மட்டும் நேற்று வச்சிருந்தேன் எண்ணெய். எதனால சொல்லி எனக்கு பிடிக்காதுன்னு கண்டுபிடி. நெய் தூக்கம் வரும். நான் எனக்கு வந்து சாப்பிட்டுட்டேன்னா தூங்கிடுவேன், தூக்கம் வரும். அதனால வந்துட்டு எந்த வேலையாக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால எனக்கு பிடிக்காது. எனக்கு அது சாப்பிட்டு அப்படியே தூங்கும்போது செம்மையா இருக்கும். எனக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நிறைய வேலை ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் எனக்கு மைண்ட். அதனால வந்துட்டு சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து அது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொங்கல் நதி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பொங்கல் போட போறேன். அவனுக்கு வந்துட்டு என்னன்னா வச்சுங்களேன், நேற்று பழைய இது வச்சிருந்தேன்னா அது வந்துட்டு தயிர் ஊற்றி வச்சிருக்கேன். அவருக்கு அதுதான். ஓகேங்க, டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்காக பார்ப்போம். என்ன கல்யாண வீட்டுக்கு என்னது சமைக்க போறியா? இல்லை, காய்கறி இல்லாததுனால நேற்று காலையிலே வந்துட்டு அப்பா வாங்கிட்டு வந்த ஜாமான் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டு போகணுங்கிறதுனால வந்து கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டாங்களா. ஸோ அதெல்லாம் காலையிலே அப்படியே பிரித்து போட்டிருந்தேன்னா அதான் எடுத்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், புதினா கொத்தமல்லி. புதினா வீட்டில் நிறையா இருக்குது, அதை மறந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ அப்பா, உனக்கு தான் அது பேர் என்ன, துவையல் செஞ்சு கொடு, சட்னி செஞ்சு கொடுன்னு கேட்பில்ல, அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பா இதை எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு நேரம் ஆகிடும் போல இருக்கே. தக்காளி, அப்புறம் காய்கறி, அப்புறம் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. சும்மா இருக்கிற டயத்தில் நான் சாப்பிட வேணாமா, அதனால் ஸ்நாக்ஸ். கத்தி இது வந்து மெயினாக கேட்டேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கத்தி தான் இருக்குதா, ஸோ கத்தி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது வந்துட்டு நான்வெஜ் கட் பண்ணுறதுக்காக. அது வந்துட்டு அந்தளவுக்குலாம் நான் கட் பண்ண மாட்டேன். சின்ன சின்ன கத்தி தேவை அப்படிங்கிறதுனால சின்ன கத்தி கேட்டேன், அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது பேர் என்னன்னா, நம்ம இது வந்து சிங்கில் வைக்கிறதுக்கு. ஆமாம், சிங்கில் வைக்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஃபிட் பண்ணணும். ஆணி வாங்கிட்டு வந்து தான் கடிக்கணுது இல்லை, நான் வந்து இந்த பிளேட்டில் தானே வச்சுருக்கேன். ஸோ அதனால தனியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வச்சுக்கிறதுக்காக வச்சுப்போம். ஆணி அடித்து இதை வச்சுக்க வேண்டியதான். பொங்கல் ரெடி பண்ணிட்டேங்க. இன்னும் உனக்கு பொங்கல் வேணாம்ல? பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல? பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. சாப்பிடும்போது தான் தூக்கம் வரும் இல்லையா? தூக்கம் வந்துடும். சட்னி தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். பொங்கல்னா எனக்கு ஒரு குஸ்தி, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பொங்கல். இது என்னது? அப்பா வாங்கிட்டு வந்தாங்களே பூ, அதை எடுத்து கட்டையை வச்சுட்டு நிறையா இருந்துச்சு. சரி எதுக்கு மறுநாள் வச்சா மீனாக தான் போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால வச்சுட்டேன் காலையிலே. நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு. குடிக்காமலே வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆசையாக இருந்தது வச்சுட்டேன், அவ்வளோதான். உனக்கு பொங்கல் பிடிக்காதாமா? அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னேன்? எடுத்துருவா, சரி எடுத்துருவா அப்படின்னு நான் சொன்னேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் குழம்பு வைப்போம். என்னாச்சு உடைக்குதா? இதுக்கே அவனா ஒரு சவுண்டு வரும். இதா குடி பொறுமையாக. உருண்டை குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே. இங்கே பாருங்கள், வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு. இந்த வெங்காயம் பெருசு பெருசாக இருக்குல்ல, இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு, இது வந்து உருண்டையில் போடுறதுக்கு.
இதில் வந்துட்டு நம்ம காலையில் ஊற வச்சோம் இல்லையா, அதுவும் கொஞ்சோண்டு அரிசி மாவு. அது கூட நம்ம அரிசியையும் போட்டுக்கலாம். பச்சரிசி இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சரிசி இல்லையா, ஸோ அதனால் அரிசி மாவு இருந்தது, அதை போட்டுக்கிட்டேன். இதில் என்னென்ன போடணும்? இதில் வந்துட்டு அரைக்கும்போது 2 பூண்டு, பெருஞ்சீரகம், அப்புறம் வந்துட்டு ஒரு பட்டை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை அப்படி தள்ளிடலாம். இது உருண்டை பிடிக்கிறது தான் வேலை. ஆமாம், உருண்டை பிடிச்சி அப்படியே போடணுமா? குழம்புல போட வேண்டியதான். அதான் உருண்டை குழம்பு. காய்கறி போடுவோம்ல, அதுக்கு பதிலாக உருண்டை போடுறோம். உருண்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு. குழம்புக்கு நம்ம தனியாக போடுவோம், இது உருண்டைக்கு. அவ்வளோதாங்க. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு குழம்பு தாளிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா நமக்கு தாளித்ததுக்கப்புறம் அப்படியே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டயத்தில் நம்ம பிடிச்சிட்டு இருந்தால் அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுரும். குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வெங்காயம் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து லைட்டாக செவந்தா போதும். கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி. நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்படியே நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அது உப்பு போட்டிருக்கேன், அப்படியே இதை ஊற்றி வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, உருண்டையை போட்டுருவோம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். உருண்டையெல்லாம் அப்போ தான் பிரிஞ்சு வரும். இப்போ நான் போட்டு கிளறினேன்னா வச்சிங்களேன், உருண்டையெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளறி விட்டோன்னா வச்சிங்களேன், பால் மாதிரி கிடக்கும். அப்புறம் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அப்படியே ஊற்றிட வேண்டியதான். என்னன்னு தெரியல, ஒவ்வொரு வெயிலாக இருக்கிறதுனால தலைவலி வந்துடுச்சு. வெயில் அதிகமாக இருக்குல்ல, இன்னும் ஓவராக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, அந்தளவுக்கு வெயில், அனல் பறக்குது. கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. தலைவலி வருது வெயிலில், அதுதான் ஒன்று. தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டே இருங்க. எனக்கு அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர் அதை தான் சொல்கிறாங்க. நானும் தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் தலைவலி மட்டும் குறையவே மாட்டேங்குது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, உருண்டையும் வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி. பால்ஸ் எப்படி உருளுது பாரு.